உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா. பொங்கல் விழாவன்று உழவர்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நன்றி பறி செலுத்துகின்றனர். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயனை தூய்க்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தை பொங்கல். நாளைய வாழ்க்கை எனும் புது பானையில் புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், புதிய நண்பர்கள், புதிய நம்பிக்கைகள், புதிய திட்டங்களை சேர்த்திடுவோம். சோர்வினை செயல்கள் எனும் தீயை மூட்டி உடனிருப்போரின் ஆதரவு எனும் உலவி சத்தத்தில் பொங்கட்டும் புது வாழ்வு. பொங்கும் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் நல்வாழ்வில் எல்லா வளமும் பெற்று அன்புடனும் பாசத்துடனும் வாழ இனிய இந்த தை திருநாளில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். இத்திருப்பலியில் இணைவோம். தூயாவையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது தனது பிறந்த நாட்களை கொண்டாடும் சுசிலா பிலோமினா 86வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், அந்தோணிராஜ் 64வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஜோசப் ஆண்ட்ரூ பிறந்த நாள் நன்றி பலியாகவும், சகாயராணி பிறந்த நாள் நன்றி பலியாகவும், மேலுமாக E.A. வில்சன் சிம்லா வில்சன் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், பிரதாப் செல்வி வீடு கட்டியதற்கு நன்றியாகவும், சுஜின் லிவின்ஸ் ரினிதா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், ஆண்டனி அஜித் கலை பாரதி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மரி எடிசன் புனிதா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், அந்தோணிராஜ் மோச்சராக்கினி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மேலுமாக உலகில் வாழ்ந்து மறித்த ஞானம்மாள் சந்தன மரியான் ஆண்மிலை பாற்றிக்காகவும், வின்சி ஆண்மிலை பாற்றிக்காகவும்,
செலின் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை பாற்றிக்காகவும், ரோசா வரீத் ஆண்மை பாற்றிக்காகவும், ஜார்ஜ் 18ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை பாற்றிக்காகவும், கந்தசாமி நாகம்மா ஜெகதீஸ்வரன் ஆண்மை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கணும், எல்லாம் சோகமா இருக்க மாதிரி. இனிய புத்தாண்டா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு முதல் விஷயம் நான் சொல்லிடணும், என்னை யாரும் ஹாப்பி பொங்கல் சொல்லி இங்கிலீஷ்ல விஷ் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, முதல் கண்டிஷன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் மற்றவங்ககிட்ட இன்னைக்கு முடிந்த அளவு, நம்மெல்லாம் என்னமோ ஆங்கிலத்திலே பிறந்து ஆங்கிலத்திலே வளர்ந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷே தான். இன்னைக்கு தமிழர் விழா, தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், இப்படி என்று பல தொன்மை பொருந்திய பல காரியங்களை இன்னைக்கு இந்த விழாவை நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பொங்கல் விழாவை. எனவே இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த விழாவை நன்றியின் விழா, அறுவடையின் விழா அப்படின்னு பல விழாக்களை கொண்டாடுறாங்க. ஆகவே நாம கூட உளமார்ந்த உள்ளத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மீண்டும் ஒரு முறை அனைவருமாக இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாம் ஜோரா கைத்தட்டி வாய தரங்களை நானே சொல்லுமா, சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, சிரிச்சினே சொல்லுங்க. இன்னைக்காவது கொஞ்சம் நல்லா சிரிங்க, நல்லா சிரிஞ்சு முக மகிழ்ச்சியோடு மகிழ்வோடு எப்படி இந்த பொங்கல் பொங்கி வருகிறதோ, பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க எல்லாரும், பொங்கலோ பொங்கல், நல்லா சத்தமா சத்துங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஓகே, இது எப்படி பொங்கி வருவது போல நம்முடைய வாழ்வு பொங்கட்டும். எல்லா வலிமைகளால, எல்லா செழுமைகளால, எல்லா நலன்களால, நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகினுடைய இருக்கிற பூமி பந்தில சுற்றி இருக்கிற அத்தனை பேர் ஒரே நேர்கோட்டில் எனக்கு இருக்காங்க. உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வேஷ்டி கட்டியிருப்பாங்க, இருக்காங்க, கட்டினாங்களே இல்லையா பாருங்க, ஒரு ஆள் மட்டும் தான் வேஷ்டி. நம்மளாம் நம்முடைய பாரம்பரியத்தை காட்டணும், அதில் வெக்கம் நமக்கு எல்லாம், சரியா? அவை இன்னைக்கு நடக்கிற இந்த நாளிலே ஒரு மகிழ்வோடு, ஒரு குதூகலிப்போடு, ஒரு உள மகிழ்வோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி பணிசைக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம். அருமையான இந்த பொங்கல் திருப்பலி, அறுவடையின் விழா, நன்றியின் விழா, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், இயற்கையின் வழியாக எவ்வளோ நலன்களை புரிந்து கொண்டே இருக்கிறார். அவை பல நேரங்கள் நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த நவ நாகரிக உலகில இந்த இயற்கையை பற்றிய சிந்தை நமக்கு இல்லை. மண் பற்றிய, மண்ணை பற்றிய, மொழி பற்றிய அறிவு நமக்கு குறைந்து கொண்டே போகிறது. நம்மளாம் இங்கே மேற்கத்திய கலாச்சாரத்துல அதிகமாகவே முழுகி போயிட்டோம். இன்னைக்கு அழகா சொல்றான், KFC தான் எனக்கு பிடிக்கும், பர்கர் தான் சாப்பிடுவேன். அந்த பழைய கஞ்சில யார் சாப்பிடுவா? ஏன்னாம்மா எப்பா பாரு சோறு சோறுன்ற அப்படி என்று இன்னைக்கு நம்முடைய சாதாரண அந்த அடிப்படையான காரியங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு இன்னைக்கு இந்த புடவை கட்டுறது, இந்த வேஷ்டி கட்டுறதுலாம் பொங்கலுக்கு தான் கட்டணும், மற்ற நாள் கட்டக்கூடாது, ஏன்னா மற்றவங்க நம்ம இலக்காரமா பார்ப்பாங்க அப்படி என்று இன்னும் எத்தனையோ பேர் நினைத்து கொண்டு ஜீன்ஸை போட்டு, பேகீஸை போட்டுக்கொண்டு, சல்வார் கமிசியை போட்டுக்கொண்டு இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு நம்முடைய உடைகள்ல நம்முடைய கலாச்சார சீரழிவுகள் இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கும். இது ஒரு திருப்படியில அன்னைக்கு நம்ம அனைவருமாக உளமார்ந்த விதத்துல கடவுளுக்கு அன்று செலுத்துற வேலை இன்னைக்கு நான் என் மொழி, என் மண், என் இனம் அப்படின்னு நம்ம இல்லாம விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம பலர் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறாங்க. இப்போ ஆங்கிலம் படிக்கணும், இந்தி கத்துக்கணும், இந்தி திணிப்பு, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பொதுவாகவே இன்னைக்கு மொழியை பற்றி நான் தப்பா சொல்ல, கத்துக்கொள்ள நல்லது. ஆனா ஏன் தாய்மொழி மேல எனக்கு இன்னைக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லாமல் தமிழை ஒழுங்கா பேச இல்லை, தமிழ் ஒழுங்கா வாசிக்க தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ரெண்டுமே தெரியாம தத்து முத்தாட்டி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். எனவே இந்த நேரத்துல இந்த பொங்கல் விழா நமக்கு விடுக்கிற பல சவால்கள், நான் இதான் யோசிக்கிறேன், தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கு. பல சவால்கள், இந்த இப்படி போனா எப்போ இது ஏன்னா என்ன ஆகும் தெரியல, எங்க போய் முடியும் தெரியல. என்னுடைய பிள்ளையின் பிள்ளையின் பிள்ளைக்கு இந்த தமிழ் மொழி தெரியுமா, தமிழை வாசிக்க முடியுமா, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கணையை தான் இன்னைக்கு இந்த உலகம், இந்த சமூகம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. அதுக்கு நீங்களும் நானும் கூட உடன்பட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம அதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கும். நம் இனத்தை அழிக்கிறவர்களாக, நம் மொழியை கூறு போடுகின்றவர்களாக நம்ம அனைவருமே இருக்கு. ஏன்னா நமக்கு ஆங்கிலம் தான், ஆங்கிலத்தை நான் வேணாம் சொல்ல, ஆனா தமிழே என் மொழி மேல எனக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விடுச்சு. என் மொழியை பேசி எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க,
தமிழே இன்னைக்கு தடுமாறுகிற, ஒழுங்கா வாசிக்க தெரியல, பேச தெரியல. அப்ப இந்த ஒரு மொழியை அழித்தாலே போதும், ஒரு இனத்தை அழிச்சிடலாம். ஒரு மொழியை நீங்க அழிச்சிங்கன்னா அந்த இனத்தையே இல்லாமல் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதில் நீங்களும் நானும் மாட்டி கொண்டு முடிக்கிறோம். கண்களை முடுவோம். ஆண்டவரே, நீ கொடுத்த அழகான இந்த இனம், உடைய பாரம்பரியம், கல் தோன்றி மண் தோன்றா வானோடு மூத்த குடி, பிறந்த மூத்த குடி என்று அந்த காலத்திலே பாடிட்டு போயிட்டான். அந்த காலத்து தொன்மையான ஒரு இனம் இன்னைக்கு வந்து அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு இனமாக இருந்து கொண்டு, அதில் நீ நானும் ஒரு காரணமாய் இருந்திருப்போமாய். அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி மன்னிப்பு பாடலில் கடந்து கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக மகிழ்ச்சியோடு
பூமி பந்து என்று சொல்கிறான். உலகம் இதனால இயற்கையின் அது இயற்கைக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள். நம்முடைய வாழ்வோடு கொண்டிருத்து போகிற பல விஷயங்களை இயற்கை நீங்க இயற்கை எவ்வளவு நன்மைகளை புரிந்து மனிதனுக்கு இயற்கையை அவன் நீங்க ஏன் நிறைய நோய்கள் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா இயற்கையை சீரழித்துவிட்டோம், காற்றை மாசுபடுத்திவிட்டோம். நிறைய காரணம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி பகுதியில இந்த பூமுலையில நீங்கள் ஜீவராசிகளாக நன்றி சொல்வோம். இயற்கையை பேணி காக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையை சீரழிப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் காரணமாக சொன்னேன். நாளை நன்றி விழா, மறுபடி விழா, மகிழ்ச்சி விழா, அநேக நன்மையான காரியங்களுக்காக உலகமாக சிறப்பான உலகங்களை வாழ்வை செழிப்புகளை செழித்து இதனுடைய நல்ல தந்தை உமது பராமரிப்பினால் மனிதனிடம் இடத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல்கள் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காத்து நீர் அருள்புரிவீராக. உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் மழையுடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் இன்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உமோடு என்னென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 21 முதல் 24 மற்றும் 26 முதல் 27. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களி கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதீர்கள், ஏனெனில் பாலைநில புல்வெளிகள் பசுமையாய் இருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்திமரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சியோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்பு போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் நிறைவாக தந்தளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கின்றேன் என்றும், ஆண்டவராகிய நான் உங்கள் கடவுள் என்றும், என்னை என்று வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பொங்கலோ
இரண்டாம் வாசகம். செல்வர்களாய் இருப்பவர்கள் நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைத்தலாகாது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 6 முதல் 11 மற்றும் 17 முதல் 19 முடிய. அன்பிற்குரியவரே, இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்தது இல்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. இவ்வுலகில் செல்வர்களாயிருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்கு உள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கு என்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 25 மற்றும் 26. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கும் உணவு அளிக்கிறார்.
அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பலத்த ஒரு கரவொலி கொடுத்தல் நான் நினைக்கிறேன். பொங்கல் பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு நினைவுதான் என்ன? பொங்கல் சும்மா பொதுவா சொல்லுங்களேன் பாப்போம். இனிப்பு, அதான் இனிப்பா. பொங்கல்னா என்ன ஞாபகம்? டக்குன்னு சொல்லுங்க. கரும்பு, பொங்கல், சூரியனா சித்திரியா என்ன சொன்னாரு? சர்க்கரை, சர்க்கரை, அது இனிப்பு வந்துச்சு. வேற பொங்கல், பானை, வேற மாடு, ஓகே, ஜல்லிக்கட்டு, வீர விளையாட்டு, வேற பொங்கல், 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 அடுப்பு. நீங்க ரொம்ப எடுப்பு, ஆனா எனக்கு வரும் கடுப்பு. நீங்க எல்லாம் வந்து பொங்கலையே சுத்திருக்கீங்க. நான் பொங்கல்னா ஒரு விழா, அது எவ்வளவு விஷயம், அடுப்பு படுப்பு அதையே சொல்லிங்க. பொங்கலை பத்தி பேசுறேன். பொங்கல் பாரம்பரிய விழா மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டா பொங்கல் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கா பேசுறேன். பொங்கல் 4 நாள் லீவு. பொங்கல் ஊர் சொல்ல 5 நாள் லீவுங்க. 14ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்கு லீவ் விட்டுருக்கான். 14, 15, 16, 17, 18, இன்னும் 2 நாள் எடுத்துங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, நீண்ட தொடர் விடுமுறை பசங்களுக்கு எல்லாம் சொல்றேன். பொங்கல் லீவு, பொங்கல் எல்லாம் பாதி பேர் கோயில்ல காணும், எல்லாம் எங்க போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. வேளாங்கண்ணி, கொடைக்கானல், அது ஊர்களுக்கு போறாங்க, சுற்றுலா. பொங்கல் வேற என்ன? டக்குன்னு சொல்லுங்க. நான் சொன்ன ட்ரெண்டை சொல்லுங்க. நீங்க எல்லாம் பழைய பெருசாலி, எல்லாம் வேஸ்ட், தண்டம். பொங்கல் சினிமா போனோம், இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல, புது படம் ரிலீஸ் ஆனா இன்னைக்கு ஒரே அடி தடியா இருக்கும், வேற லெவலா இருக்கு. இன்னைக்கு புது படங்களை ரிலீஸ் செய்வாங்க வழக்கமா. பொங்கல் தானே? ஆமாவா? நான் பேச ரைட்டா இல்லையா? நீங்களாம் ஆமா தானே? நீங்க ட்ரெண்டு வேற, என் ட்ரெண்டு வேற. பொங்கல் நிறைய செல்ஃபி எடுத்துரும். இன்னைக்கு பாருங்க, ஒரே பயங்கர அங்கங்க கொண்டாட்டமா இருக்கு. இன்னைக்கு வேட்டி கட்டி கொண்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே பசங்கள்லாம், இன்னைக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் ஒரே செல்ஃபி. பொங்கல் எல்லா இடத்தும் போய் சுத்தி பார்க்கணும். எங்க இந்த பீச்செல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா இருக்கும். எல்லாம் இந்த ஏதாவது லீவை வந்து இன்னைக்கு மகிழ்வாங்க கொண்டாடு. பொங்கல் இன்னைக்கு சோறே ஆக்கக்கூடாது, அது மிக முக்கியம். இன்னைக்கு ஏங்க யாராவது கறி ஆக்கணும்? ஏங்க கறியெல்லாம் வேணாங்க, இன்னைக்காவது கோயிலே பொங்கல் தராங்க, சாப்பிட்டு வந்துடலாம், போதுங்க. போகும்போது எத்தனை போயிடுங்க, நிறைய இருக்கு. நான் பார்க்கிறேன் இந்த பொங்கல் எப்படிலாம் இன்னைக்கு மாறி போய்விட்டது. ஆனா இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நீங்க அதை வந்து கண்டிப்பா ஏத்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா தமிழை பத்தி தான் நிறைய தேர்ந்தெடுத்து அங்கங்கே கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். நீங்க எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு பிரசங்கம் பைபிள் பத்தி கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா நான் தமிழை பத்தி தான் பேச போறேன் உங்கள்கிட்ட. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். இது பாட்டு யார் பாடினா? வைரமுத்துவா? நான் முத்துக்குமாரா? முண்டாசு கவிஞன் பாரதி பாடினான். இந்த பாட்டை பாடும்போது சொல்றாங்க, காந்திக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தான். காந்தியுடைய சிந்தனையை வந்து தழுவிய பாடலாக, ஏன்னா இது வந்து விவசாயத்தை, நீங்க மிக அருமையான ஒரு நாள் தெரியல, இன்னைக்கு விவசாயம், உழவர்கள், மண்ணெல்லாம் நான் பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா உலகில் எந்த தொழில் மிக சிறந்த தொழில்? அப்படி ஒரு கேள்வியை மனதில் உதித்தது. எந்த தொழில் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அனைத்து தொழில்களும் முக்கியம்தான், நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த தொழில் தான் எல்லா தொழில், ஏன்னா தொழில் செய்யாம எனக்கு வாழ முடியாது. அனைத்து தொழிலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாடலுக்கு விளக்கம் தராங்க. அனைத்து தொழில்களையும் போற்றி வணங்குவதுடன் வீணாக இருப்பவர்களை இழிவாக கருதிடல் வேண்டும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து உழைக்கணும், உழைப்பால் மட்டுமே நாம உயர்வு பெறணும் அப்படின்னு சொல்றான். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா தொழிலும் மிக அருமையான தொழில், எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு உழைத்து கொண்டே இருக்கிறான். ஆனா சொல்றாங்க, உலகில் உள்ள தொழில்கள் அத்தனையிலும் மிக சிறந்த ஒரு தொழில் எது? உழவு தொழில்.
இன்னைக்கு வந்து உணவு தொழில் தான் இன்னைக்கு என்ன பண்ற மக்களுக்கு உணவளித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு தெரியல, அவங்க சொல்லுவாங்க, அந்த உழவன் சேற்றிலே கை வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு நாளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு முந்தானத்துல அடிக்கடி இந்த எப்ப ரீல்ஸ் பார்க்கும் போது நிறைய பேர் இருப்பான். ஒரு விவசாயி மட்டும் எப்ப சொல்லிட்டே இருப்பார், ஏங்க நாங்க விவசாயம் பண்றோம், யாரும் எங்களுக்கு லைக், அதனால புலம்பினே இருப்பாரு. ஒரு நீங்க கூட பார்த்துருப்பேன், யாரும் லைக்கே போட மாட்டீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எப்படி பயிர் வைக்கிறது தெரியுமா உங்களுக்குலாம், யாராவது லைக் போடுங்களேன். ஆனா நம்ம ஆளுங்க அதை அப்படியே எல்லாம் ஸ்க்ரோல் பண்றோம், அதாவது மேல கத்தி நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் உழைக்காமல் மட்டும் இந்த உழவு தொழில் மட்டும் நின்று போய்விட்டால், என்னுடைய சிந்தை இப்படியாக இருக்கிறது, உழவு தொழில் நின்று போய்விட்டால் இன்னைக்கு உலகம் என்ன ஆகும் சிந்தித்து பாருங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, நான் சொல்றது சென்னையில மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இன்னைக்கு உழவு தொழில் செய்வர், உணவை தயாரித்து கொடுக்கிற விவசாயிகள் மட்டும் நெற்றி வேர்வை சிந்தி பாடுபட்டு உழைக்காமல் விட்டாங்க. அதெல்லாம் நம்ம கதி என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க, செத்துரும். ஆமா, யாரோ சொன்னா காப்பாற்றவே முடியாது, காப்பாத்த சாப்பாடுக்கு. அவதான் புலவர் நம்முடைய யாரு செந்தமிழ் புதல்வன் புலவன் அப்படி அழைக்கப்படுகிற நம்மால் பேசுற திருவள்ளுவர் மிக அழகாய் சொல்லுகிறார், சுழன்று ஏற்பின்னது உலகம் அதனால் உழுந்தும் உழவே தலை. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் திருக்குறள், நான் ஒன்னும் இங்கிலீஷ்ல வாசிக்கல. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. அதுக்கு என்ன அர்த்தம் தரார் அப்படின்னா திருவள்ளுவர், உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றால், மேல கவனிங்க, உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் இறுதியில ஒன்றை மட்டும்தான் சார்ந்து இருக்கான். நீங்களா சொல்றீங்க, என் பையன் ஐடில வேலை செய்யறான், என் பையன் MBA முடிச்சிட்டான், என் பையன் அமெரிக்கால இருக்கான், என் பொண்ணு லண்டன்ல இருக்கா, உங்க வீட்டுல அப்படி சம்பாதிக்கிறோம், நாங்க அந்த வேலை செய்யறோம், இந்த வேலை செய்யறோம், அப்படியெல்லாம் இன்னைக்கு நம்ம பெருமிதம் கொள்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் புலவர் சொல்றாருங்க, உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் இறுதியில் அதை ஒன்றை மட்டுமே சார்ந்திருக்கிறது. என்னவா? விவசாயத்தை, உழவு தொழிலை தான் சார்ந்து. நீங்க பாருங்க, நான் கூட யோசிப்பது எவ்வளவு துன்பம். எனக்கு இந்த தஞ்சாவூர்லாம் போனேன், வேளாங்கல்லாம் போனா, கும்பகோணம்லாம் போனா வண்டி ஒருத்தர் போய் நிறுத்திருவேன். கார்ல நாங்க நண்பர்லாம் ஃபாதர்ஸ் எல்லாம் போனா அப்படியே நின்னுப்பாங்களே, ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த இதுக்கெல்லாம் எங்க பார்க்க முடியுது, அந்த என்னது நெல்மணி கதிர்களை அந்த தண்ணி ஓடுத பார்க்கும்போது அந்த வாசனை நம்மள எத்தனை, எனக்கு சொல்றேன், ஏன் நான் சென்னையில பிறந்து வளர்ந்தேன், அதனால எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கிராமத்துல நாங்களாம் படிக்கும் போது நிறைய இடங்களுக்கு அப்ப நான் கிராமத்துல போய் பணி செஞ்சிருக்கல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஒரு சந்தோஷம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சில பல நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கை, இயந்திரங்களோடும் புகையோடுமே நம்ம வாழ்வை தொலைச்சிட்டோமோ. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு வயல்வெளிகள்ல இயற்கையில இப்ப போய் மரங்கள் மத்தியில நிற்கும் போது ஏற்படுகிற ஒரு அலாதியான சந்தோஷம் நிறைய வந்து நீங்க கோடி ரூபாய் கூத்தா கூட கிடைக்கவே கிடைக்காது. அவதான் சொல்றாரு, உழவு தொழில் இன்னொரு மேல போறாரு. யாரு? நம்ம தான் யாரு? திருவள்ளுவர் சொல்றார், உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். தப்பா சொல்லி குரலை தப்பா சொல்றீங்க. உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார், மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதாவது உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்து வாழ்வினர் என்றால் மற்ற அனைவரும் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டி இருக்கிறது என்றார். இப்ப நீங்க என்னதான் பணம் வச்சிருந்தா, நான் சொன்ன முதல் பகுதி, இன்னைக்கு அரிசி வரலங்க, இன்னைக்கு கோதுமை வரலங்க, இன்னைக்கு பயிர்கள் நம்முடைய காய்கறிகள்லாம் விளைச்சல் கொடுக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவு நாளுக்கு பர்கரையும் KFCயும் குடிப்பீங்க? நான் சொல்றேன், காலைல எழுந்தோன்னு உன்ன குடிக்கணும். நம்ம எல்லாரும் டீ காஃபி குடிக்கிறீங்களா? அப்ப என்ன தேவை? பால். அப்ப அந்த மாடுல இருந்து அது பால் கிடைக்கவில்லை என்றால் நம்ம கதி என்ன ஆகும்? உங்களுக்கு உடல் ரீதியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய புரோட்டீன், கால்சியம் இப்படி எல்லாம் பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் அப்போ நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தை தான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். எனக்கு என்ன முக்கியம்? மனிதனுடைய வாழ்வில எது இன்றியமையாது சொல்லுங்க பாரு. மனிதனுடைய வாழ்வில 3 விதமான விஷயம் நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம வாழணும் அப்படின்னு என்ன முக்கியம்? உணவு, உடை, இருப்பிடம்.
இதுல எதுங்க மிக முக்கியம்? உணவு, உடை, இருப்பிடம். உறைவிடம் தானே. உணவு ஓகே முக்கியமா? உறைவிடம், இந்த மூணுல நீங்க எதுக்கு ரேட்டிங் அதிகமா கொடுப்பீங்க? ஆமா, நம்ம ட்ரெஸ் கூட பழசே போட்டுக்கலாம், அது கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸா தைச்சு கூட போட்டுக்கலாம் இல்ல. உறைவிடம் பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், ஐகான் மாதிரியா பெரிய இந்த மாதிரி பெரிய அதுக்கு நம்மளால போக முடியலங்க. சின்ன வீடுங்க, ஒரு 10க்கு 20க்கு வச்சு அது வாழ்ந்துடலாங்க. ஒரு வேளை சாப்பிடல நீங்க, ஒரு வேலைக்கே முடியாது. பாஸ்டிங் நிறைய பேர் இருப்பீங்க, அதெல்லாம் சும்மா ஏமாத்துக்காரன். அது வந்து சும்மா ஒரு வேலை தான், அது வந்து எப்படா 12 மணி ஆகும், 1 மணி அந்த வயிறு கில்லும் பாருங்களேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த உணவு நம்முடைய வாழ்வில் எவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயத்தை, அது எந்த விதமான உணவு வச்சிருக்கோம் அவ்வளவுதான். இந்த உணவு இல்லாமல் நம்மளால இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படி பார்த்தா முடியவே முடியாது. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பொங்கல் விழாவை என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழிலை செய்பவர்களை வந்தனை செய்யணும். அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள், அவர்கள் பாராட்டு. அவங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த விவசாயி பலமுறை யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு எனக்கு பக்கம் ஒரு பக்கம் வழி நிறைய இருக்கு, நான் இதை பத்தி பலமுறை சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கான்கிரீட் காடுகள் சொல்றான், புதுசா ஒரு வார்த்தை யூஸ் பண்றான், கான்கிரீட் காடுகள் அப்படின்னு. புரியுதா நான் பேசுறது? என்ன கான்கிரீட் காடுன்னா என்னது? ஆமா, இன்னைக்கு நிலங்கள் எல்லாம் வித்துட்டாங்க, எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிறைய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து, நம்ம குறை சொல்லுமே, கார் கம்பெனி எக்கச்சக்கமா எத்தனையோ ஏக்கர் கணக்கான லேண்ட்லாம் வந்து இன்னைக்கு உழவு தொழில் செய்தவர்கள். இந்த பக்கம் போங்க, ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போங்க, இந்த பக்கம் வளபுரம் போங்க, காஞ்சிபுரம் போங்க, ஏன் ரொம்ப தூரம் போனோம் பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கான்கிரீட் காடுகளாக மாறிவிட்டது. அப்ப என்ன பிரச்சனை? அந்த இடம்லாம் இன்னைக்கு வந்து இல்ல, தொழில் செய்யவே, உழவு தொழில் செய்யவே இல்லை, உணவு தயாரிக்கவே இல்லை. அப்ப வர இன்னைக்கு உணவு தயாரிக்காமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வாழ்வு மிக சீக்கிரமா சுருண்டு விடும். நீங்க சொன்னிக்கிற மாதிரி நான் திருப்பி சொல்றேன், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளவுதான் உயிர்நிலை இருந்தாலும், அந்த வேலை வந்தா என்ன பண்ணும்? கண்டிப்பா நமக்கு அந்த சாப்பாடு என்பது, உணவு என்பது அத்தியாவசியமான ஒன்றாகும். அதான் நான் பார்த்தேன், ஒரு பாடல் மிக அழகாய், மூதாட்டி அவை பாட்டி மிக அழகாய் பாடல். அந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு விளக்க சொல்றேன். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருக்கும் வாழ்வும் விழுமன்றோ, ஏற்றம் முழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறொருவர் பணிக்கு. இதெல்லாம் தமிழ், நம்ம அவை பாட்டி பாடியது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் லேட்டஸ்டா வந்த பாட்டு தான் சொன்னா, உங்களுக்கு சினிமா பாட்டு சொன்னா காது குழி கேட்பீங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு அவங்க விளக்கம் மிக அழகாய் சொல்றாங்க. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனை வியக்கும்படி வீட்டிருந்து வாழ்வும் ஒரு நாள் விழுந்து விடும். நல்லா கவனிக்கிறோம். ஆற்றம் கரையில் உள்ள மரமும் அரசனை வியக்கும்படி வீட்டிருந்த வாழ்வும் ஒரு நாள் வீழ்ந்து விடும். ஆனால் இதுதான் அவை பாட்டி அழகாய் சொல்றாங்க, உழுதுண்டு வாழ்வதற்கு ஈடு இணை இல்லை என்று விவசாயத்தின் மேன்மையும் உழுதுண்டு வாழ்வதன் சிறப்பையும் அந்த அவை பாட்டி வந்து இதுல ரொம்ப தெளிவாக விளக்கி இருப்பதை பார்க்க. ஆகவே இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றான். தை பிறந்தால் வழி பிறக்கும். என்னுடைய ஒரே ஒரு சிந்தை தான் உங்களோடு இன்று. இந்த உணவினுடைய மகிமை நான் சொன்ன இன்னைக்கு இயற்கை. இந்த இயற்கை அதனுடைய சம்பந்தப்பட்டது மண், காற்று, இந்த 50 பூதங்கள் சொல்றாங்களே, காற்று, நெருப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த விழாவை நம்முடைய தமிழர்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறாங்க. 4 நாட்கள் இந்த விழாவை நான் பல கோணங்கள்ல பார்க்க முடியும், ஒரே கோணத்துல பார்த்து முடிக்கிற நேரத்தை கருதி ஒரே கருத்து தான். அவன் வந்து என்ன பார்க்கறான்? நன்றி. அந்த ஒரே வார்த்தை வச்சுக்கிறான். நீங்க நம்ம கேட்ட வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நன்றியை மையப்படுத்தியதாக இருக்கிறார். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து போகி பண்டிகை, பழையன கழிதலும் புதியன பூதலும் சொல்லி நம்மிடம் இருக்கிற பழசெல்லாம் வீட்டுல இருந்து இறைச்சின்னு ஒரே புகை மண்டலம் போச்சு. நேற்று மட்டும் எத்தனையோ ஃபிளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் சொல்லுங்க? பயங்கர புகை, உருப்பட்ட புகை எல்லாத்தையும் ஏத்தி. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் எனக்கு ஞாபகம் வருது, விவேக், வீட்டுல இருக்க தாத்தாவெல்லாம் தூக்கி போட்டிருக்காடி, அவன் வேஸ்டா இருக்காரு. அது மாதிரி இன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை தூக்கி எறிந்து போடணும்னா தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? களைய வேண்டும். பார்த்தா இந்த 3 நாட்களை வந்து ரொம்ப அழகாக அவன் சித்தரிக்கிறான். அந்த காலத்துல நம்முடைய தமிழர்கள் அவ்வளவு அழகா, ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்கு, ஆழமா போனோம். பட் அப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம சிந்திப்பதற்கான நேரம் இல்லை. முதல் நாள் நீங்க சொன்ன மாதிரி
அந்த புது அரிசி, பானை, தண்ணி இதெல்லாம் வச்சு சூரிய கடவுளுக்கு அவன் வந்து நன்றி செலுத்த. அந்த சூரிய கடவுளை நான் வந்து இயற்கையாக பார்க்க விரும்புகிறேன். கடவுள் இந்த உலகிற்கு கொடுத்த அந்த இயற்கையின் வழியாக விளைந்தவற்றை எல்லாம் கடவுளுக்கு படைத்து அந்த உழவன் அல்லது விவசாயி தமிழன் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். இரண்டாவது விஷயம் பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு செய்தி. அப்படி யோசிச்சு பார்த்தேன், அந்த உழவு தொழிலுக்கு உதவக்கூடிய, நீங்க எங்க மாடை பார்க்க முடியுது? மாடை இல்லையே. நீங்க வந்து வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல போட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் சொன்னார், அவங்க ஊர்ல வச்சிருக்காங்க. முதல் பரிசு 17,026. சொல்லிட்டு இருந்தார், நீங்க 17,000 கேள்விப்படுகிற 26 ஃபாதர் சொல்லுங்க என்ன விஷயம்? 26வது ஆண்டா 27 ரூபாய், 26 ரூபாய், 17,026 ரூபாய். யாராவது பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிங்க, முடியாது, ரொம்ப கஷ்டம். அவங்க நம்பாலே எக்கச்சக்கமா காரு எத்தனையோ 8 லட்சம் ரூபாய் கார்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வர இந்த விலங்குகள், அது எந்த விலங்கா, அந்த ஆடா இருக்கட்டும் அல்லது மாடா இருக்கட்டும், சொல்ற மாதிரி அதன் வழியாக அவன் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கான் பாருங்களேன். வெறுமனே கடவுளுக்கு மட்டும் நன்றி செலுத்தல, மாறாக அந்த விலங்குகளுக்கும் அதனுடைய பயன்பாடு, அது இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஏர் உழுவதற்கு மற்றெல்லாம் பண்ணுவதற்கு அது நம்ம உதவியா இருக்கிறதுக்காக அவன் நன்றி செலுத்த. மூன்றாவது அவன் நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் தான். மூன்றாவது என்ன? பொங்கல். முதல் பொங்கல் என்ன? பொங்கல். இரண்டாவது பொங்கல் மாட்டு பொங்கல். மூணாவது பொங்கல் காணும் பொங்கல். இந்த மாதிரி வந்து உறவுகளை பேணுவதற்காக, அந்த உறவுலாம் போய் சந்திப்பது. ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கு, வண்டி வச்சு போவாங்களாம் இல்ல, இங்க அந்த மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு போயிட்டு அங்க வீட்டுல போய் தங்கிட்டு, இன்னைக்கும் போறாங்க எல்லாம், போயிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு சினிமா படம் பார்த்துட்டு ஜாலியா வேற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுதான் நம்முடைய இதாக. அப்ப அதுல இப்போ 3 விதமான விதங்கள் நாம வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். நான் சொன்னேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்விட கூட இன்னைக்கு நான் சொன்ன முதல் பகுதி வச்சுக்கலாம், அந்த உணவு என்பது எவ்வளவு அவசியம் என்பதை பத்தி நான் நிறைய பாடல்கள் வழியாக சொன்னேன் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த உணவை தயாரித்து கொடுக்கிற விவசாயியை கூட நம்ம இன்னைக்கு நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போது நீங்க சொல்ல ஃபாதர், அவங்களாம் அவங்க சொல்றாங்க, உழைப்பவனுக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைப்பதில்லை. உழைக்கிறான்ல, இப்ப நீங்க எல்லாம் ஒரு வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு சம்பளம் வந்து 500 ரூபாய். 500 ரூபாய் யாரும் வருதே இல்லை. எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபாய், 1500 ரூபாய். அதுவும் ஒரு காலத்துல எனக்கு தெரியும், அந்த வேற்றுமெல்லாம் இருந்துச்சு. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வேலை செய்வாங்கல்ல, குளத்து வேலை, ஐ மீன் கொத்தனார். அந்த அம்மா பேர் என்ன? அந்த கூட சித்தாள், அதெல்லாம் யாரும் இல்லை, சித்தாள் கொத்தனார் தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் யூஸ் பண்ண. அவருக்கு 800 ரூபாய், இந்த அம்மாவுக்கு 300 ரூபாய். இப்ப வாயில குத்து, இந்த அம்மாவுக்கும் ஈக்குவலா தரணும், தெரியல, சம்பளம் எல்லாம் 1000 ரூபாய் ஆச்சு. ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு அப்ப இந்த உழைப்பினுடைய மகிமை அதுதான் இன்னைக்கு பல நிலைகள்ல நம்ம செஞ்சாலும் கடைசியா ஒரு இடத்துல போய் நிக்க வேண்டிய இடம் வந்து என்னன்னா, கண்டிப்பா நான் சொன்ன உணவு. நீங்க சொல்ல ஃபாதர், என்ன ஃபாதர் அவங்களுக்கு கிடைக்காத சம்பளம் இல்லையா? நிறைய பேர் பார்த்தா நிறைய விஷயத்த சொல்றாங்க. நம்ம இப்போ அரசாங்கம்லாம் வந்து நிறைய, அந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து நிறைய திணிப்புகள், நிறைய அந்த வரிகள்லாம் அதிகமா போட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற அந்த பெஸ்டிசைட் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, அதெல்லாம் அதுக்கான விஷயங்கள் அதிகமாக. அதனாலதான் அதோடைய விளைச்சல் ஒரு காலத்து அரிசி எவ்வளவு இருந்துச்சு, நீங்க எவ்வளவு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சே ஒரு மூட்டை 1500 ரூபாய்ச்சா, 1600, 1700, 25 கிலோ அரிசி எவ்வளோ? 1700. அதுலயே ரகனா இருக்கு, உங்களுக்கு தெரியும். பாருங்க, நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வி அதுதான். ஆனா அதை விளைவித்து கொடுக்கிறவனுக்கு வாழ்வு வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? இல்ல. இன்னைக்கு நான் சொன்ன மண், இந்த மண்ணை பத்தி நம்ம நிறைய சிந்திக்கணுங்க. நம்மலாம் நிறைய பேர் மறந்துடும். ஏன்னா நீங்க எல்லாம் வந்து பறந்து வளர்ந்த இந்த பூமி வந்து அவ்வளவு வளமை செழுமை நிறைந்த, நீங்க உலகத்துல எந்த மூலையும் போய் பண்ண கண்டிப்பா நீங்க இங்கதான் வந்தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கனடா, அமெரிக்கா அங்கெல்லாம் போலாம். நீங்க வந்து அது வந்து சொன்ன வான் உயர பில்டிங்லாம் இருக்கும். வாழ்க்கை வந்து நம்மிடம் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறை வந்து அங்கெல்லாம் இல்லவே. நீங்க வேணா கனடா போய் பாருங்க, சூரியனே பார்க்க முடியாதுங்க, சூரியனே பார்க்க முடியாது. 365 நாளும் உங்களுக்கு கூட நீங்க ஒரு வாரத்துக்கே நம்ம முடியல. எந்த ஒரு வாரம், கடந்த ஒரு 2 வாரமா பனி கொட்டுச்சா இல்லையா, அதையே தாங்க முடியல. நீங்க கனடா போனீங்கன்னா 365 நாளும் கையில போடணும், கையில போடணும், மூக்குல போடணும், காதுல போட்டுக்கணும், உள்ள போட்டு எல்லாம் போடணும், சூப்பா போடணும், நடக்கவே முடியாது, குளிரும். என்னடா வாழ்க்கை. ஆனா அங்க வாழ்றான் போயிட்டு. உங்களுதா ஸ்னோ ஸ்னோ ஸ்னோன்ற எத்தனை நாள் ஸ்னோ. நீங்க எல்லாம் வந்து இப்போ காஷ்மீர் உங்களுக்கு கூண்டு போறோம் வச்சுக்கோங்க, எத்தனை நாள் என்ஜாய் பண்ணுவீங்க காஷ்மீரை? ஒரு நாள். சும்மா சொன்னேன், காஷ்மீர் போலாம், ஒரே பனி பொழிவுலாம் இருக்கு, உங்களுக்கு தெரியல. எத்தனை நாள்? ஒரு நாள்.
2 நாள் முடிஞ்சிச்சு. எங்க வாங்க வீட்டுக்கு போனா போர் அடிக்குதுங்க, இங்க முடியலங்க. அப்போ நான் நினைக்கிறேன் நம்முடைய தட்பவெப்பநிலை பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப அழகான ஒரு சமூகம் இந்த சமூகம். அப்ப நான் நினைக்கிறேன் இதை வந்து எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி. மிக அழகாய் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்கீங்க. நிறைய இன்னைக்கு மன அழுத்தங்கள், மன புழுக்கங்கள், நிறைய கஷ்டம் தான். எதுக்கு நீங்க எல்லாம் இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி போயிட்டு சும்மா சுத்தி பார்க்க கூடாதான். அங்க இருக்கிற மரங்கள், அந்த குளிர், அங்க இருக்க செடிகள்லாம் பார்க்கும் போதோ இதை ப்ரூவ் பண்ணிக்காங்க உளவியலர்கள். என்ன ஆகுதான், நம்ம என்ன மனசுனா இதான் ரிலாக்ஸ் ஆயிட்டான். சரிதா? அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்களாம் போயிட்டு நீங்களாம் போக முடியாது, பாவம், நீங்க வீட்டுல போயிட்டு வந்துட்டு பாருங்களா இல்லையமா. இது வந்து ஒரு வாழ்வியல் ஏற்படுது. இப்ப நீங்க பாருங்க, நம்ம வாழ்ற இந்த இடம் அப்படியே ஒரு மரம் இல்லை, ஒரு காத்து இல்லை, ஒன்னும் இல்லை, ஒரே டஸ்டியா. ரூம்ல போய் பாருங்க, கதவெல்லாம் மூடி வச்சாலும் எங்க தான் வரல. நீங்க கேட்கல என்ன அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிச்சி என்னப்பா அடிக்கடி நீங்க சிக்காயிருங்க. நான் எங்க சிக்காயிரம், மதுரை வாயில வந்து சிக்காயிட்டேன். ஏன்னா ஒரே டஸ்ட், உள்ள போய் தொடச்சினே இருக்கணும், எல்லாம் மூடி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ரோட்ல அத்தனை ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உடல் ரீதியாக நம்ம எவ்வளவுதான் சுத்தமா இருந்தாலும் இந்த உடம்பு கெட்டு போகுது. அப்போ நான் யோசிச்சு பாரு, இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நமது உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு எவ்வளவு பாரம் இருந்தாலும் அப்படியே இறங்கிடுமா. இது சொல்றாங்க. அதனாலதான் அடிக்கடி போக சொல்றாங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்க போயிட்டு வரணும், குடும்பத்தோட போயிட்டு வாங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணா இந்த ரிலாக்ஸ் பண்ணும், அதை அனுபவிக்கணும். அந்த இயற்கை, அந்த மரங்கள் பாருங்க, இந்த மரம் பார்ப்பேன், இந்த பெருசா இருக்குமே நீட்டா, பேர் மரம் தெரியல, மறந்துட்டேன் நான். பைன் மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிடும் போயிட்டு, ஆனா முடியாது, அவ்வளவு பெரிய மரங்களை. அப்ப இது என்ன சொல்றான், இதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்கலங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம். ஏன்னா நீங்க தான் இங்க வெட்டி சாச்சிட்டீங்களே. ஒரு ரோட்ல ஒரு மரம் இருக்கா, எக்ஸ்டெண்ட் பண்றேன் சொல்லிட்டு இந்த ரோட்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசு இந்த பக்கம் படிச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். அவ்வளவு மரம் இருக்கும். லேண்ட்மார்க்கே எனக்கு மரம் தான். இங்க ஒரு மரம் இருக்கு, நான் சொல்லுவேன் ஆட்டோல ஃபாதர் சொல்ல, அந்த மரத்தான் நிறுத்துங்க சொல்லிட்டு இருந்தா அந்த மரத்தை வெட்டானுங்க படுபாய் பசங்க. பாருங்க, நம்ம மரங்களே இன்னைக்கு இல்லாம போச்சு. எனக்கு என்ன பையனா, இந்த வளரும் தலைமுறை தான் இதை பத்தி நம்ம பேசுற இதெல்லாம் அவனுக்கு தெரியுமான தெரியாது சுத்தமா. அவன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த விழா நமக்கு தர இன்னொரு செய்தி சொல்லுவான், சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வந்து வெறியெல்லாம் நிறைய வெளிநாட்டு கலாச்சாரங்கள், மொழியெல்லாம் கத்தாறீங்க, நல்லா நம்ம மொழியை கத்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம், தமிழே பேசல பசங்க எல்லாம். ஒரு வாசகம் வாசுறானா ஒரு பேப்பர் தான் நம்ம மோடி மாதிரி பேசும், இனியா பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் அப்படி. அது மாதிரி நம்ம ஹிந்திக்காரனா தமிழ்ல இருந்துட்டு இப்ப எல்லாம் ஹிந்தி கத்துணும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க, ஹிந்திக்காரன் தான் இப்ப அதிகமா சுத்தி இருக்கான். அதனால நீங்க எல்லாம் ஹிந்தி கத்துங்க. ஆகவே இன்னைக்கு நன்னுடைய மொழி, என் தாய் மொழியை கூட எனக்கு என் பிள்ளைகளுக்கு பேச முடியலையே. அதுக்கு காரணம் ஏன் தெரியுமா, நீங்க தான், உங்களை தான் அடிக்கணும், நல்லா அடிக்கணும் போட்டு. அவை இன்னைக்கு இந்த விழாவை கொண்டாடி மகிழ்வேல உணவு நம்முடைய வாழ்வுக்கு மிக அவசியமான இன்றியமையா. அதை உடுக்கிற இந்த விவசாயிகளை கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். நம்மளால அவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியுமா தெரியல, அவங்களுக்காக நம்மளால போராட முடியுமா தெரியல. பட் மாறாக நம்முடைய சின்ன ஜபங்கள் நம்முடைய வாழ்வு வளம் பெறணும், வளமை ஊட்டணும் சொல் ஜபம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த மண், இந்த மொழி, இதன் மேல நமக்கு ஒரு பற்று இருக்கணும். அதுக்காக நான் வந்து மற்ற மொழிகளையோ மற்ற இனங்களையோ தவறாதான் பேச நினைச்சு கூடாது. என்னுடைய இனம், இந்த மூத்த குடியாக இருக்கிற இந்த இனம் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை செய்யுது. அவன் மிக அழகாக கவிஞன் பாடுகிறான், எங்கும் வளமை எங்கும் வாழ்வு என்று எங்கள் தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படி ஒரு பாட்டு தெரியுமா? பாதி பேர் தெரியாங்க, எல்லாம் தமிழ் எல்லாம். பாரதிதாசன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமையும் எங்கும் தமிழ் என்று சங்கே முழங்கு. சேர்ந்து பாடுங்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கும் தமிழ் என்று சங்கே முழங்கு. மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எழுந்திருப்போம், நம்முடைய விண்ணப்பங்களை உட்காந்துருங்க. நம்முடைய தேவைகளை இப்போது நம்ம வந்து அடையாள காணிக்கை வழியாக வெளிப்படுத்தும். உட்கார. அன்பு இறைவா, இந்த பொங்கல் திருவிழா நன்னாளில் புது பானையும் புதிய அரிசியும் பால் பொங்கும் மணமும் இனிப்பான வெல்லம் போல் எங்கள் வாழ்வில் இனிமை பெருக செய்கிறது. வெல்லத்தின் தங்க கலரில் ஏலக்காய் மணம் கலந்து அதனுள் இருக்கும் திராட்சையும் முந்திரியும் சிரிக்கும் போது அது உணவாக எங்களுக்கு தெரியவில்லை, உமது ஆசீர்வாதமாகவே எங்களுக்கு இருக்கின்றது.
ஒரு கரண்டி எடுத்து வாயில் வைத்தால் இனிமை மட்டுமல்ல, மனதில் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் வளம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் உண்டாகின்றது. இறைவா, இந்த சர்க்கரை பொங்கலை போன்று எங்கள் குடும்பங்களில், நாங்கள் வாழும் சமுதாயத்தில், பங்கு தளங்களில் எங்களுடன் பழகும் மனிதர்களிடம் எப்போதும் அன்புடன் இனிமையான சொற்களை பேசுகின்றவர்களாக, எங்கள் குடும்ப வாழ்வு எப்போதும் இனிமையாக இருப்பதற்காக வேண்டி இந்த பொங்கலை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா. மஞ்சள். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, பொங்கலன்று புதுப்பானையில் கட்டப்படும் இந்த மஞ்சள் செடி ஒரு அலங்காரம் அல்ல, எங்கள் வாழ்வின் அர்த்தம் என்பதை எங்களை உணரச் செய்யும். மண்ணின் மார்பில் பிறந்து மங்களத்தை உலகிற்கு அளிக்கும் அற்புத வரம் மஞ்சள். இந்த மஞ்சள் நிறம் சூரியனின் ஒளியை போல எங்களுக்கு நல்லதையே நினைவூட்டுகிறது. நோயை விரட்டும் மருந்தாக, தீமையை தூரமாக வைக்கும் காவலாக, திருமணம் முதல் திருவிழா வரை தமிழர்களாகிய எங்கள் வாழ்வில் நிழலாக நிற்கும் இந்த மஞ்சளை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வரமருளும் இறைவா. கரும்பு. உழைக்காதவன் உண்ணலாகாது என்றவரே இறைவா, பொங்கல் திருவிழாவின் அடையாளமே இந்த கரும்புதான். கரும்பு இல்லை என்றால் பொங்கல் விழா இல்லை என்கின்ற அளவுக்கு பொங்கல் திருவிழா பண்டிகையின் முக்கியமான இடத்தை பிடிப்பது இந்த கரும்பு. மண்ணின் ஆழத்தில் வேரூன்றி கடும் வெயிலையும் கனமழையையும் தாங்கி எதையும் யாரையும் குறை கூறாமல் தன் உள்ளே இனிமையை மட்டுமே சேர்த்து வளர்கிறது கரும்பு. வெளியே கடினமான தோன்றினாலும் உள்ளே தேன் போன்ற சுவையை தருகிறது. ஒவ்வொரு கரும்பு கட்டும் உழைப்பின் படிகள் போல் ஒவ்வொரு நுனியும் எதிர்கால நம்பிக்கையின் திசை. அதை கடித்தால் நாவிற்கு இனிமை, மனதிற்கு திருப்தி. இந்த தமிழர் திருவிழாவிலே எங்கள் வாழ்வு எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் இனிமையோடு இரு என்று எங்களுக்கு மௌனமாக உபதேசம் செய்யும் இந்த கரும்பை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா. நவதானியங்கள். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, பொங்கலன்று வைக்கப்படும் நவதானியங்கள் வெறும் நவதானியங்கள் அல்ல, மாறாக எங்கள் வாழ்வை காக்கும் 9 உயிர்கள். நெல்லும் கோதுமையும் கம்பு, சோளம், கேழ்வரகு, பயிறு, உளுந்து, துவரை, எள் என ஒவ்வொன்றும் மண்ணின் உழைப்பும் விவசாயியின் நம்பிக்கையும். ஒவ்வொரு தானியமும் ஒரு பருவத்தின் கதையை சொல்கிறது. மழை பெய்த நாட்கள், வெயில் காய்ந்த காலங்கள், வியர்வை சிந்திய கைகளின் வரலாறு. நவதானியங்கள் ஒன்றாய் சேர்ந்தால் அது ஒற்றுமையின் பாடம். ஒன்றாய் இருந்தால்தான் எங்கள் வாழ்வும் முழுமை பெறும் என்று இயற்கையை எங்களுக்கு செய்யும் உபதேசம். பொங்கலன்று அவற்றை வைப்பது அன்னம் தரும் மன்னனுக்கும், உழைப்பு காத்த சூரியனுக்கும், நீரை அருளிய வானுக்கும் நாம் செலுத்தும் ஆழ்ந்த நன்றி. வளத்தின் சின்னமாகிய இந்த நவதானியத்தை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா.
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை நீ புனிதப்படுத்தி எழ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போலவே எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீ உலகம் அனைத்தையும் படைத்தி காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தீத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தோமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன் பழிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் நன்றியாகவும் சிறப்பு கருத்துகளோடும் தொடர்ந்து உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த அறுவடையின் திருநாளில் நன்றியோடும் நம்பிக்கையோடும் உம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உமது படைப்புகள் ஆகிய எங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோனியார், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாசிக்கிறோம். கடவுள் உலகை படைக்கிறார், படைத்த அனைத்தும் நல்லதென கண்டார். முதல் மனிதன் ஆதாமை பார்த்து கடவுள் சொன்னது, போய் அனுபவித்து என்ஜாய் பண்ணு, பழகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்றார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இன்னைக்கு நம்ம பொங்கல், இயற்கை, உணவு, மண், மொழி இதெல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நன்றியின் விழாவாக ஒருமித்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடவுள் படைத்தது அனைத்தும் மனிதனுக்கே, நமக்கு தான் படைத்திருக்கிறார். அந்த படைப்பினுடைய மகத்துவத்தை, படைத்த அந்த கடவுளை என்றும் நாம் நினைவு கொண்டு வாழ இயேசு கற்பித்த ஜெபத்தை
சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சென்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்க எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்துக்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகர் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிருடைய இறைவனின் திருமகனே தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றையிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதே. இதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனிச்சம். ஒரு நன்றியின் பெருவிழாவில நாம் அனைவருமாக கலந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கும் விலங்குகளுக்கும் சக மனிதர்களுக்கும் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக வாழ இந்த நன்றியின் விழா நமக்கு அழைப்பு விடுகிறது. இயேசு 10 தொழுநோயாளர்களை குணமாக்கிய போது 9 பேர் காணாமல் போய் ஒருவர் மட்டும் வந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வரவில்லை என்று. நீங்கள் மானும் கூட இன்று மட்டுமல்ல என்றும் அனைத்திற்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ அழைத்து விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு-ரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். பிறர்
மணி 9 ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு பசிக்குதா? உங்களுக்காக இன்னைக்கு எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு? இல்லை, சுகர்னா ஃபாதர் சக்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அதனால் என்னன்னா நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு புதுசு 5 நிமிஷம் முடிஞ்சிடும். சரியா? இந்த ப்ரைஸ் கொடுத்து முடிச்சோடனையும் உங்களுக்காக 3 இடங்களில் சுட சுட சுவையான இனிப்பு பொங்கல் இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க, சுகர் ஏறாது. சுகர் இல்லையா நமக்கு, அப்போ நிறைய சாப்பிடுங்க. ஆக வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு அங்கேயே போட வேண்டாம் தயவுசெய்து. மறுமுறை உங்கள் அனைவருக்குமாக இனிய தமிழர் பொங்கல் வாழ்த்துக்கள். பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். பூசைக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னைக்கு தமிழில் தான் பேசணும், தமிழில் தான் என்ன பண்ணணும். யாராவது ஹாப்பி பொங்கல் சொன்னால் மூஞ்சில குத்துவேன். சரியா? நோ ஹாப்பி பொங்கல். என்ன சொன்னோம்? இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். சரியா? அவை இந்த அருமையான நாளில் உங்களுக்கு தெரியும், இந்த பொங்கல் விழாவை நம்முடைய பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாட பல நல்ல உள்ளங்கள் உடைத்திருக்க அவங்களை முதல்ல நன்றி செலுத்தலாம். இன்றைய திருப்படி பாடை மிக அற்புதமான விதத்தில் அமைத்து கொடுத்த நம்முடைய திருப்படி பாட்டு குழுவினர் நமக்காக ஒவ்வொரு ஆண்டும், நான் சொல்லிட்டேன் பலமுறை, எல்லா பொங்கலையும் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த பெண்கள் எல்லாம் சின்ன பொங்கல் செய்வாங்க. ஆனால் மதுரை வாயில மட்டும்தாங்க வின்சென்ட் டே பால் என்ற இந்த ஆண்கள் சகோதரர்கள் பயங்கரமான பொங்கல் 3 மணிக்கே வந்துட்டாங்க. சுவையான பொங்கலை உங்களுக்காக நிறைய நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு நிறைய பொருட்களை எல்லாம் கொடுத்து உதவி, பெரிய லிஸ்ட் இருக்கு. எனவே அத்துணை உள்ளங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நீங்க இன்னைக்கு 2-3 வேலை பண்ணணும். சரியா? ஒன்று முதல்ல பொங்கல் சாப்பிடணும். சரியா? கரும்பு நிறைய இருக்கு, கரும்பும் சாப்பிடணும். ஆனால் அவ்வளோவா இனிப்பு இல்லை, பார்த்துட்டேன், நேற்றே சாப்பிட்டு முடிச்சேன். ஆனால் சக்கை மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கரும்பு சாப்பிடணும். சாப்பிட்டு அங்கேயே துப்பணும். எங்க துப்பணும்? கோயில் ஃபுல்லாக துப்பிட்டு போயிடுங்க. தயவுசெய்து எவ்வளோ அழகுபடுத்த முடியும் அழகுபடுத்துங்க. என்னுடைய ஒரே ஆசை அதுதான். ஆகவே நீங்க பொங்கலை வாங்கணும். 2வது நமக்காக கலை நிகழ்வு இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் ரொம்ப அழகாக நிறைய தயாரிப்போடு நம்முடைய இளம் பெண்கள், இளம் வாலிபர்கள், யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ், இங்கிலீஷ் அதை தமிழ் சொல்ல இளைஞர்கள், அதோடு கூட நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் என்று சிலம்பம் இப்படி என்று நிறைய கலை நிகழ்வு. கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்துட்டு இந்த நாளை நீங்கள் மகிழ்வாக செல்லணும். அதை தொடர்ந்து நம்மளுக்கான விளையாட்டு போட்டிகள்லாம் நம்முடைய இளைஞர்கள் ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. உரியடித்தல், கையில் இருக்கும் போட்டி, நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கு. இதனால கொஞ்சம் நேரம் நம்ம செலவு பண்ணலாம். உடனே வீட்டுக்கு போகணும், டிவி பார்க்கணும் எல்லாம் தேவையில்லை. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னது, நீங்க அனைவரும் அப்படியே மேலே போகணும். மேலே போயிடாதீங்க. மேலே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே கோல போட்டியானது நேற்றைய தினம் நடைபெற்றது. 15 அன்பியங்கள். எனக்கு ஒரே விஷயம் தான் நான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் யூடியூப்ல ஆல்ரெடி நம்ம சந்தியா ஜோசப் போட்டாரு. பார்த்தீங்கன்னா என்னன்னா, யாருக்கு பரிசளிப்புன்னு தெரியல. ஏன்னா பயங்கரமான கடுமையான ஒரு போட்டியாக இருந்தது. எனவே வந்த நடுவர்களே கொஞ்சம் தடுமாறி தான் கொடுத்துருக்காங்க. அவை இது மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்புக்கு முதல்ல ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுங்க பார்ப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய அன்பியங்கள் 15 அன்பியங்களுக்காக ஒரு நீண்ட தயாரிப்பு, ரொம்ப அழகான தமிழர் மரபு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தோம். நீங்கள் கண்டிப்பாக மேலே போய் பாருங்கள். எல்லாம் ஒரு 15 இடங்கள்ல அழகழகாக மிக அற்புதமான தமிழருடைய விளையாட்டு, தமிழருடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய அன்பியங்கள், மொத்தம் 15 அன்பியங்கள் இந்த கோலப்போட்டியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்துணை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்துடலாம் ஜோரா. நம்முடைய இளையோர்கள் இந்த ஆலயத்தை வெளியில எல்லாம் நமக்காக அலங்கரித்தவர்கள், நிறைய விஷயங்கள்ல எல்லாம் கட்டி வெளியே ஏற்பாடு செய்த நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி. பொங்கல் நாளே ஒரே குதூகலம் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா. அதுவும் நம்முடைய பாடகர் கூட சொல்லவே தேவையில்லை, அந்தந்த நேரத்தில் அடித்து தூக்குவாங்க. இன்னைக்காக நமக்கு பொங்கல் தமிழ் பாடல்களை எல்லாம் ரொம்ப அழகாக பாடி மகிழ்வித்த நம்முடைய பாடகர் குழுவினருக்கு உங்கள் அனைவருக்கும் கரும்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது 2 குடும்பம், திரு விசுவாசம் குடும்பத்தினர், சார்லஸ் பாலன் குடும்பத்தினர் நமக்காக கரும்புகளை கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்கும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நல்லா ஜோரா. நம்முடைய ஆலய பணியாளர்கள் அதிகமாக உழைத்து கொண்டிருப்பாங்க. நம்ம நன்றி செலுத்தணும். அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கலை நிகழ்வுகளை நமக்காக
பல நாட்கள் தயாரித்திருக்கிற நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், மறைக்கல்வி பிள்ளைகள், அந்த மறைக்கல்வி பிள்ளைகளை தயாரித்த ஆசிரியர்கள், சிலம்பம் சுற்றுகிற பிள்ளைகள், இப்படியாக பல நல்ல உள்ளங்கள் நமக்கு இந்த கலை நிகழ்ச்சி படைக்க இருக்கிறார். அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலியை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நான் சொன்ன மாதிரி 3 இடங்கள்ல நம்ம வந்து 2 எங்க வச்சிருக்காங்க, 2 இடங்கள் வச்சிருக்காங்க. பொங்கல் நிறையவே இருக்கிறது, வாங்கி சாப்பிடுங்க. நான் சொன்ன நிறைய டப்பாலாம் வச்சிருக்காங்க, அங்க போடுங்க. கரும்பு 3 இடங்கள் வைத்திருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய கரும்பு இருக்கிறது, அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்ள. எனவே நான் சொன்ன கலை நிகழ்வு இருக்கிறது, விளையாட்டு போட்டிகள் இருக்கு, கோல போட்டி நடந்திருக்கு, அதை கூட நீங்கள் சென்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோல போட்டி உங்களுக்கு தெரியும், 15 அன்பியங்கள். நான் முதலே சொல்லிட்டேன், ஏன்னா மீண்டும் சொல்ல விரும்பலைன்னா யாருக்கு பரிசளிப்புன்னு தெரியல. மார்க் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவு வித்தியாசம்லாம் இல்லை. எனவே அனைவருமே இந்த போட்டியில வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் முதல் 5 இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசும் மற்ற அத்தனை பேருக்கும் பரிசளித்து மகிழ இருக்கிறோம். அந்த முதல் 5 இடங்களை பெற்றவர்களை வாசிக்க தயவு மிக வேகமாக வாங்க. அவளுக்கு பலத்த ஒரு கரவடியை கொடுத்துடலாம். வாசிங்க. அனைவருக்கும் பொங்கல் விழா வாழ்த்துக்கள். பரிசு பெற்றவர்களுக்கு முதலில் அளிக்கப்படும் பரிசு பெற்ற அனைத்து அனுபவங்களும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பங்கேற்ற அனைத்து அனுபவங்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். 5ஆம் பரிசை பெற்றவர் புனித ரஃபேல் அனுபியம். முதல் பரிசு முதல் பரிசு பெற்றவர் புனித குழந்தை தெரசம்மாள் அனுபியம், பர்னாட் மேரி, அமலோர்பா மேரி ஜெனிஃபர். முதல் பரிசு புனித குழந்தை தெரசம்மாள் அனுபியம். அடுத்தது 2ஆம் பரிசு புனித அருளானந்தர் அன்பியம், ரம்யா சங்கீதா செபாஸ்டியன். 2ஆம் பரிசு புனித அருளானந்தர் அன்பியம், ரம்யா சங்கீதா செபாஸ்டியன். புனித டோமினிக் சாவி அன்பியம் 3வது பரிசு பாக்கிய ஜாக்குலின் ஸ்டெல்லா மேரி மெடோனா. 3ஆம் பரிசு புனித டோமினிக் சாவி அன்பியம். விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். புனித டோமினிக் சாவியா அன்பியம். நான்காம் பரிசு புனித ராணி மரியா அன்பியம், ஜெனி லூர்து மேரி விஜய் அமல்ராஜ். 4ஆம் பரிசு புனித ராணி மரியா அன்பியம். 5ஆம் பரிசு புனித ரஃபேல் அன்பியம், கேத்ரின் அல்சியா, ஜெயசித்ரா, கேர்லின். விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐந்தாம் பரிசு புனித ரஃபேல் அன்பியம், கேத்ரின் அல்சியா, ஜெயசித்ரா, கேரோலின். இப்பொழுது பங்கேற்ற அன்பியங்களுக்கான பரிசு புனித தேவ சகாயம் அன்பியம், புனித தேவ சகாயம் அன்பியம், சந்தியா, ஜான்சி ராணி, ஆரோக்கிய மேரி. புனித தேவ சகாயம் அன்பியம். யாராவது ஒருத்தவங்க வந்து வாங்கிக்கோங்க தேவ சகாயம் அன்பியம் சார்பாக. அடுத்தது புனித லூக்கா அன்பியம், விமலா, பிரபா, புஷ்பராணி. புனித லூக்கா அன்பியம். அடுத்தது புனித வெரோனிக்கல் அன்பியம், டெய்சி, சாந்தினி, அஸ்வதி. புனித மத்தேயு அன்பியம், அமலா ராஜன், மோசஸ் செல்வி. மத்தேயு அன்பியம், அமலா ராஜன், மோசஸ் செல்வி, ஜோஸ்வின் ஜெனிஃபர். வெரோனிக்கல் அன்பியம் இப்போ வாங்குறாங்க. மத்தேயு அன்பியம், அமலா ராஜன், மோசஸ் செல்வி, ஜோஸ்வின் ஜெனிஃபர். புனித யாகப்பர், ராதா, பிரமீளா, ஏஞ்சல். புனித பேதுரு அன்பியம், அமலா, விஜி, ஜமுனா. புனித கௌஸ்தினா அன்பியம், மேக்லீனா, பெனிஷா, பிரவீனா. புனித அருளப்பர் அன்பியம், ஜூலியட், மோட்சராகினி, கிரேசியா. கௌஸ்தினா அன்பியம் வாங்குறாங்க. அருளப்பர் அன்பியம், மேக்லீனா, அருளப்பர் அன்பியம், ஜூலியட், மோட்சராகினி, கிரேசியா. புனித தோமையார் அன்பியம், மாலா, செல்வமணி, செல்வி. மாலா, செல்வமணி, செல்வி. புனித தோமையார் அன்பியம். புனித ஜான் பால், ரஞ்சினி, செல்வி, அனுஷ்கா. புனித ஜான் பால் அன்பியம், ரஞ்சினி, செல்வி, அனுஷ்கா. ஜான் பால் அன்பியம். அனைத்து அன்பியங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
பிரைஸ் வாங்கிறது கூட ஆள் வரல. கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், வாங்குறதுக்காக வரணுமா இல்லையா? ஓகே, எல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டுப்பா நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்துடலாம். கடைசி ஜெபம் ஜெபிக்க முடிச்சோடனே ஒரு சின்ன எங்க அம்மாவுக்கு வந்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு 86 வயசு, இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க ஒரு சின்ன கேக் வெட்டுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான், நீங்க தப்பா நினைச்சு வேணாம். அவங்க கேக் வெட்டி முடிச்சோடனையும் நம்ம கலை நிகழ்வுக்கு செல்லலாம். கடைசி ஜெபம் ஜெபிச்சிடலாம். அதுக்கப்புறம் அனைவரும் அமருவோம். அதுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டலாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த காணிக்கைகளை நீர் புழுதுபடுத்தி அருளும். நிலச்சின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. உட்காந்து இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்களா? வேற யாராவது வாசித்தீங்களா பிறந்த நாள்? இருக்கீங்க 3 பேர் இருக்காங்களா? வாங்க, யாராவது கீழே உட்காந்துடலாம். ஒரு பிறந்த நாள் வாமா, சீக்கிரம் அவங்களா ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க, கேட்க வெட்டிடலாம். வாங்க, பிறந்த நாள் விழா கொண்டாடுறா இருக்கீங்களா யாராவது? வாங்க சீக்கிரம். எங்க அம்மா பேர் பிலோமினா சுசீலா. யாரு இருக்கா? வாங்க, வர சொல்லுங்க. எங்க வீட்லையா? யாரு? எங்க அம்மா நான் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரின்னு சொல்லுவேன். பாருங்க, அவங்களுக்கு பாருங்க, எனக்கு +2 படிக்கும் போது கண்ணாடி போட்டேன். 86 வயதாவது இன்னும் கூட கண்ணாடி போடலாம். பைபிள் பயங்கரம் படிப்பாங்க, பயங்கரமாக படிப்பாங்க. இப்போ கொஞ்சம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் காது தான் லைட்டாக கேட்காம போச்சு. இப்படி ஓடுவாங்க. அவங்க உடம்புக்கு காரணம் பல காரணம் சொல்கிறேன். கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, பயங்கரமாக ஓடுவாங்க, நிறைய ஜோம் பண்ணுவாங்க, பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. இன்னும் வாசிப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் வாசிட்டே இருப்பாங்க. ஆகவே இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு தாய். ஆகவே 86 வயது பெரிய விஷயம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்லி போகிறேன். இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வழி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவோட பிறந்த எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அத்தை எல்லாம் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே உயிரோடு இருக்காங்க. இவங்க அக்கா 91 வயசு ஆகுது. இவங்களுடைய அக்காவுக்கு 91 வயசு, இவங்களுக்கு 86 வயசு. இன்னொரு எங்கள் சித்தி ஞானத்தாய், அவங்களுக்கு 84 வயது. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு எங்கள் சித்தி அவங்களுக்கு 80 வயசு, 79 வயசு. அவங்க கடைசி ஒருத்தருக்கார், எங்கள் மாமா ஒருத்தருக்கார், அவருக்கு 79 வயசு. இவங்க வழி பார்த்தீங்கன்னா என்னதான் சாப்பிட்டாங்கன்னு தெரியல, இவ்வளோ வயசு வேணாம். பாதி பேர் சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னது? ஒல்லியான. சரி ஃபாதர், நீங்கள் இழைச்சிட்டீங்கட்டாங்க. எவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் நீண்டா, எவ்வளோ குண்டா இருக்கீங்களோ அப்போ சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க. மீண்டுமாக என்னுடைய தாய்க்கு இந்த ஒரு மகிழ்வான நேரத்தில் ஒரு பாடலை பாடி அவளுக்கு ஒரு வேற யாராவது பர்த்டே கொண்டாடுற வந்துருக்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. பர்த்டே யாராவது கொண்டாடுறீங்களா? யாரும் இல்லையா? குட்டீஸ் வாங்க, சின்ன பசங்க.